ஹிந்தி சமஸ்கிருத மொழிகள் திணிப்புக்கு கண்டனம் தெரிவித்து ஓசூரில் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு திராவிட கழகம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் வனவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்று கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்க முடியும் என மத்திய அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட அவைத்தலைவர் யுவராஜ், திராவிட கழகம் பொதுக்குழு உறுப்பினர் ஆசே செல்வம், காங்கிரஸ் கட்சி மாநில சிறுபான்மைத்துறை சாதிக்கான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன், மதிமுக மாநகர செயலாளர் ஈழம் குமரேசன், பகுத்தறிவாளர் கழக மாவட்ட தலைவர் சிவந்தி அருணாச்சலம், தமிழ் தேசிய குடியரசு இயக்கம் விக்னேஷ் சின்னசாமி, புரட்சிகர தொழிலாளர் முன்னணி கார்கி, திராவிட தமிழர் இயக்க பேரவை தினேஷ், மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் ஈழா பிரபாகரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக பொதுக்குழு உறுப்பினர் கோ கண்மணி, திமுக மாவட்ட மாணவணி அமைப்பாளர் கண்ணன், தமிழ் இயக்க மாவட்ட செயலாளர் மாணிக்கவாசகம், மாவட்ட மகளிரணி தலைவர் செல்வி, செயலாளர் கவியா, முன்னாள் சட்டக்கல்லூரி திராவிட மாணவர் கழக அமைப்பாளர் வழக்கறிஞர் வெற்றி, மாவட்ட துணை செயலாளர் ஈரா ஜெயச்சந்திரன், ஓசூர் ஒன்றிய அமைப்பாளர் பூபதி, மாநகர செயலாளர் சின்ராசு, திராவிட மாணவர் கழக மாவட்ட செயலாளர் சித்தாந்தன், ஈரோடு பாண்டியன், திருமதி ராமேஸ்வரம், தமிழ்நாட்டு கல்வி இயக்கம் ஒப்புரவாளன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டரணி அமைப்பாளர் KR சூரியவளவன், மாநகர துணை செயலாளர் ராசகோபால், சரவணன் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை திணிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒருபொழுதும் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது எனவும், ஹிந்தி மொழி திணிக்கப்பட்டால் மேலும் ஒரு மொழி போராட்டத்திற்கு தமிழ்நாடு தயாராக இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.